தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த என்கவுண்டர் எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் அதில் நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். சரண்டர் ஆன ஒருத்தர் ஏன் அவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கணும்? தப்பிச்சு போன இடத்துல அவர் இயற்கை உபாதையை கழிக்கணும்னு சொன்னால் கூட அவர்கிட்ட ஹேண்ட்கஃப் இருக்கும். அங்கே எப்படி அவர் பிஸ்டல் எடுத்தார்? அதுக்கப்புறம் அவர் எப்படி 7 கிலோமீட்டர் ஓடி போனார்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். கஸ்டடியிலேருந்து கூட்டிகிட்டு போன ஒருத்தர்கிட்ட எப்படி சார் பிஸ்டல் இருக்கும்? இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ்லாம் கூட கேள்விகள் இருக்குது. உண்மையாகவே எப்படி அது மாதிரிலாம் பாசிபிளா அப்படின்னுட்டுன்னு தான் சரணடைஞ்ச ஒருத்தர் எப்படி தப்பிச்சு போக முடியுன்ற ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் அவர் தான் முக்கியமான ஒரு குற்றவாளி. அவரே என்கவுண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற 10 பேரோட நிலைமை என்ன? இந்த உண்மை அப்படியே அமுங்கி போயிடுமா? யார் எதனால் இந்த என்கவுண்டர் இதை அவசரமாக இதை பண்ணி இதை கேஸை முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சார். இது நம்ம எப்படி சார் இது இல்லை, இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த திருவேங்கடம் ஒரு கொலை குற்றவாளி. தென் என்ற தென்னரசு ஆம்ஸ்ட்ராங் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அவரை கொலை செய்த வழக்கு இவருக்கு நிலுவையில் இருக்கு. 2015-16 இதே பகுஜன் சமாஜ் கட்சியோட மாவட்ட செயலாளரான தென்னரசை இவர் இது பண்ணார். அப்போது இந்த 8 வருஷத்தில் அவர் கிரேட் என்ன உயர்ந்திருக்கா? மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில தலைவரை கொள்கிற அளவுக்கு இல்லைம்மா. அதுதான் இப்போ இது காவல்துறை நீதிமன்றத்தில் இவருடைய குற்றத்தை நிரூபித்திருந்தால் இவருக்கு தூக்கு இல்லைன்னா ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு வழக்கை நிரூபிப்பதற்கு என்ன 5 வருஷம் தேவையா, 7 வருஷம் தேவையா? அப்போது காவல்துறையினுடைய கையாளாகாத தனம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்போ 11 குற்றவாளிகள், இந்த 11 குற்றவாளிகளுமே தொழில்முறை கொலைகாரர்கள். தொழில் என்ன? கூலிப்படை, கொலை செய்வது. நீங்கள் இன்றைக்கி இப்போ செய்தி பார்த்தீங்கன்னா, கடலூரில் ஒரே வீட்டில் 3 பேரை கொன்று தடயங்களை அழிப்பதற்காக எரிச்சிருக்காங்க. நீங்கள் அதில் ஒரு சிறுவன் அதாவது பச்சை மண், அதாவது அவருடைய பால் தாயிட குடித்த அந்த பால் குடித்த அந்த வடு கூட மாறலை. அப்போது இது யார் செஞ்சுருப்பாங்கன்னா தொழில்முறை கொலையாளிகள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரை குற்றவாளியை குறைந்தபட்சம் என்கவுண்டர் பண்ணக்கூடாது. மக்கள்கிட்ட கருத்து கணிப்புக்கு போங்க, மக்கள்கிட்ட ஓட்டெடுப்புக்கு போங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்போ நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் நீங்கள் காவல்துறை அவனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஆவணங்களையோ சாட்சிகளையோ, உயிருள்ள சாட்சியோ உயிரற்ற சாட்சியோ, எந்த விஷயங்களையும் நீங்கள் காவல்துறை கொண்டு நேரடியாக கோர்ட்டில் நிரூபிக்கிறது இல்லை. நீங்கள் ரவுடி என்ன பண்ணுவான்? சாட்சிகளை மிரட்டிடுவான், அருவாளை காமிப்பான், கத்தியை காமிப்பான். அப்புறம் மக்களுக்கு காவல்துறை சாட்சி சொல்ல போகிறவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதே இல்லை. ரோட்டை அடிபட்டு கிடந்தால அவனை தொட்டு தூக்கிறதே இல்லைம்மா. ஏன்? 1008 கேள்வி கேட்பாங்க காவல்துறை. காவல்துறை ஒரு கொடூர குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கு. நான் நேரடியாக சொல்கிறேன். இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் என்பது ஒவ்வொருவரும் ஆதரிக்க வேண்டிய விஷயம். காவல்துறையிட்ட முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6000 ரவுடிகள் பட்டியல் எடுத்திருக்காங்க. 22,000 நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கு. 6000 தொழில்முறை ரவுடிகள். அதாவது என்ன? காசை கொடுத்தா எவனை வேணா போட்டு தள்ளிடுவான். காசை கொடுத்தா ஈவு இறக்கலாம், யாரை வேணால் போட்டு தள்ளிடுவான். 22,000 ரவுடியில் வழிப்பறி, கொள்ளை, செயின் ஸ்னேச்சிங், 10 பவுன் நகை அப்படி அத்துட்டு ஓடுறானே. அப்போது இந்த ரவுடியில் 22,000 பேர், 6000 பேர் கூலிக்கு கொலை செய்கிறவர்கள். இப்போ சிட்டியில் கமிஷனர் அருணுக்கு இந்த ரவுடிகள் மொழியிலேயே பதில் சொல்கிறேன்ட்டார். ஆமாம் சார். ஒன்று. இதே போல் தமிழ்நாடு முழுக்க களை எடுக்க வேண்டியது. அவர் ஒரு வாரத்தில் வரும்போதே இங்கே என்ன சொன்னார்? இனிமே நான் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மொழியில் நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னார். அது இமீடியட்டாக இது பண்ணாமல் இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு, நேர்மையான அதிகாரிகளுக்கு நான் சொல்லுகிற, நீங்கள் ஐபிஎஸ் அருண், அதே போல் டேவிட்சன் ஆசீர்வாதம், செந்தில் வேலன், 3 பேரும் மிஸ்டர் கிளீன் ஹேண்ட், அதில் மாற்று கருத்து இல்லை.
3 பேருமே ஐபியிலையோ ராவுலையோ வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இவங்களை விட்டால் இந்தியாவுக்கு வெளியில் போய் நடக்கக்கூடிய சதி வேலைகளை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இவர்கள் அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகளையும் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அவர்களை நான் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர்றேன். 25-30 வருஷமாக நான் கண்காணிச்சிட்டு வர்றேன். இவர்கள் இதற்கு தகுதியானவர்கள். நீங்கள் 3 பேரையும் கொண்டு நீங்கள் ரால போட்டிங்கன்னா ஒருவரை வந்து கேஜிபியை ஃபாலோ பண்ணுவார், இன்னொருத்தர் சிஐஏ ஃபாலோ பண்ணுவார், இன்னொருத்தர் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஃபாலோ பண்ணுவார். அவ்வளவு தகுதியான ஆட்கள். இவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 5 பேரை என்கவுண்டர் பண்ணணும். எத்தனை பேரை? 5 பேரை. ஏன்னு கேட்டால் இந்த அத்தனை குற்றவாளிகளுமே நீங்கள் முழுக்க தொழில்முறை குற்றவாளிகள். 20 கொலை கேஸ் இருக்குமா ஒருத்த மேலே? எவ்வளவு? 20 கொலை கேஸு, 10-15 கொலை முயற்சி கேஸ். செத்து போன ஆற்காடு சுரேஷ் மேலே 38 கேஸ் 20 வருஷத்தில். இதில் 7 கொலை கேஸு, 17 கொலை முயற்சி. வெற்றாரும் தப்பிச்சு ஓடி போயிடலாம். அப்போ இவர் 20 வருஷம் இதையே பண்ணிட்டு இருந்தாருன்னா காவல்துறை என்ன பண்ணுச்சு? ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருதா இல்லையா? 38 வழக்குகளை, அதாவது 8 குண்டர் சட்டம். அப்போ இத்தனை கேஸ் ஒருத்த மேலே இருக்குன்னா காவல்துறை என்ன பண்ணுது? எவன் போய் 50 லட்சம் 1 கோடி கொடுத்தாலும் போட்டு தள்ளிடுறது. அப்போ சட்டம், நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீதியரசர்கள், வழக்க பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வழக்கறிஞர், இவ்வளோ ஹியூமன் ரைட்ஸு, இவ்வளோ விஷயத்தை இந்த ரவுடிகள் கணக்கிலே எடுக்கிறது இல்லைன்னா இவர்களை யார் கட்டுப்படுத்துவது? காவல்துறை துப்பாக்கி தான் கட்டுப்படுத்தும். சரி, இப்போ இவங்க போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணது நியாயப்படுத்தினாலும் இப்போ வந்து இவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் நேரடி பகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். இவங்களே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ம இந்த மாதிரி சொல்றோம், இவங்க இந்த மாதிரி கூலி படையா வேலை செய்யறவங்க அப்படின்னுட்டுன்னு, அப்போ இவங்களை தூண்டி விட்டவங்க, ஸ்பான்சர் பண்ணவங்க யாராவது இருக்கணும்ல, அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்றது இப்போ தானே சார், அதுதானே சார் இப்போ சேலஞ்ச். அவங்கள கண்டுபிடிக்காம போயிடுச்சுன்றது தானே சார் இப்போ ஆதங்கமா இருக்கு. இல்லைம்மா, இவர்களை முதல்ல கட்டுப்படுத்தினால 50% குற்றம் ஒழிஞ்சிடும். இது மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இவங்க தூண்டி விட்டு வேலை. அதுதான் விஷயம். இந்த தொழிலதிபர்கள் என்ன பண்றான், ஒரு 5 கோடி கொடுத்துட்றான் அந்த ரவுடி கிட்ட, இவன் எவனை வேணா போட்டு தள்ளிட்டு போயிடறான், எவனை வேணாலும். அப்போ இந்த ஆட்களே இல்லைன்னா இந்த தொழிலதிபர் என்ன பண்ணுவான்? பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தொழிலதிபர் தப்பிச்சுக்குவான், அவனுக்கு நேரடி சாட்சி இருக்காது, நேரடியாக பணம் கொடுத்ததுக்கு எந்த எவிடன்ஸ் இருக்காது. அவன் வந்து கார்பரேட் முகத்தில் இருக்கான், அதனால் அவன் ஈஸியாக தப்பிச்சுக்குவான். ஆனால் இந்த ரவுடிகள்கிட்ட பணம் கொடுத்தா, ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நேருவுடைய தம்பி ராமஜெயமா இருந்தாலும் சரி, திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங்கா இருந்தாலும் சரி, யார் திமுகவுடைய மாவட்ட செயலாளரை வெட்டி கொள்றானுங்களே, பூண்டி கலைவாணன் கலைச்செல்வன் ஆனந்தமி 2 பேரில் ஒருத்தர் இப்போ பெரிய அவர் இப்போ இருக்கிறவர் தம்பி வீட்டில் போய் வெட்டிக்கா. அவர் ஜெயிச்சா எம்எல்ஏ, மந்திரி. ஒரு மந்திரியை ஆகக்கூடியவரை ஒரு மாவட்ட செயற்கூடியவர் வெட்டி கொள்றான் ஒரு ரவுடினா, அவனை என்ன குறைந்தபட்சம் என்ன பண்ணுவீங்க? குறைந்தபட்சம் அவர்களுக்கு புரிகிற மொழி என்ன மொழி? இந்த மொழி தான், வேறு வழியே இல்லை. அதாவது கொடூர குற்றவாளிகளை காவல்துறையினுடைய இரும்பு கரத்தால் தான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் நேரடியாகவே கொண்டு போய் இவர்களை தண்டனை பெற்று கொடுப்பது என்பது கொடுமையான போராட்டம். இது காவல்துறை பல அதிகாரிகள் இந்த ரவுடிகளுக்கு பாலூட்டி தேனூட்டி வளர்ப்பதை காவல்துறை உயர் அதிகாரிகளோ அரசியல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களும் தான். இவர்கள் தான் இவர்களை வளர்த்தி விடுறது. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 10 ரவுடி அரசியலை கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அமைச்சர் என்ன பண்ணுவார், ஏப்பா அது போய் பாரு, நமக்கு எதிராக பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், கொஞ்சம் போய் பாரு, இவன் போய் அவனை அடித்து ஒட்டச்சு பாருங்க. ஒரு தாய், ஒரு மகன், பேரன் 3 பேரையும் கதற கொன்று இந்த சாட்சியை அளிப்பதற்கு நேற்று நடந்தது. வீட்டை தீ வச்சுட்டு போயிருக்கான். இது கண்டிப்பாக உறவினர்களோ ரத்த உறவு உள்ளவனோ மனசார செஞ்சிருக்க மாட்டாமா. இது யார் பண்ணியிருப்பா? இந்த ரவுடிகள், கூலிக்கு கொலை செய்கிற ரவுடிகள் தான் செஞ்சிருப்பான். அப்போது
இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த ரவுடிகள் பூராம எதில் வர்றான்? 1 கோடி ரூபா லேண்ட்ஸு காரில் வர்றான், பென்ஸ் காரில் வர்றான், ஆடி காரில் வர்றான். அந்த ரவுடிகள் பூராம. அப்போது இத்தனை கோடி இவர்களுக்கு யார் கொடுக்குறான்? ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயே 11 பேர் ஒரு வருஷமாக ஆம்ஸ்ட்ராங்குடைய அவங்க அண்ணன் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லணுங்கிறதான் திட்டம்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிரை பறிப்பதற்கு தேதி குறிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்திருக்கணும். ஆம்ஸ்ட்ராங் ஏதோ சாதாரண ஆள் அல்ல. ஒரு பெரிய ஒரு மாநில கட்சி தலைவர் மாயாவதி அந்த அம்மா வருது. 2வது நீங்கள் எப்பவுமே ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர், கோடிக்கணக்கான ரூபா தொழில் பண்ணக்கூடிய ஒரு அதிபர். இவரை ஒரு ரவுடி நாள் குறிக்கிறான்னா இவரை விட பெரிய ஆளாக தானே இருக்கணும். அவன் ஒரு ரவுடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணுவான் ஒரு ரவுடியை நீங்கள் கூலிக்கு கொலை பண்ணுறதுக்கு வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு டெய்லி எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 10,000 ரூபா. எப்படின்னா 3 நேரமும் ஆடு கோழி மாடு தான் சாப்பிடுவான், 3 நேரமும் சாராயத்தில் தான் இருப்பான், விலை உயர்ந்த மது பாட்டலில் தான் இருப்பான். 2வது சமூக விரோத செயலான விபச்சார பெண்கள் தொடர்பில் இருப்பான். ஒரு கும்பலாக இருப்பான், தனியாக இருக்க மாட்டான். ஒரு ரவுடி ஒரு கும்பலாக இருப்பான். குறைந்தபட்சம் 10,000 ரூபா. மாதம் எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. மாதம் 3 லட்சம் ரூபா அவனுக்கு கொடுக்கணும். வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபா கொடுக்கணும் ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறது. 10 ரவுடின்னு எவ்வளோ? 11 ரவுடி இருந்திருக்கான். எவ்வளோ ஆச்சு? 36 × 11 4 கோடி ரூபா வருதா? 4 கோடி ரூபாயை இந்த ரவுடிகளுக்கு கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட் யார்? இப்போ ஆம்ஸ்ட்ராங் பொண்டாட்டி வழக்கறிஞர் பொற்குடி ஆளுநரை பார்க்க போகுது. ஆளுநரை பார்க்க போறாங்க. அப்போ மாநில அரசு மெத்தன போக்கு, மாநில அரசு இந்த கொலையாளியை நோக்கி நகரலை அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், உண்மையாகவே அந்த அம்மாவுடைய கோரிக்கை நியாயமானதான். ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய கை கட்டப்படாமல் இருந்தால், நான் சொல்கிற 3 அதிகாரிகள் கை கட்டப்படாமல் இருந்தால், நீங்கள் ரவுடிச திமுக ஆட்சி 2 வருஷம் இருக்கும், அது பின்னாடி திமுக முடிஞ்சது வராது, அதிமுக தான் வரும். இப்போவே சொல்கிறேன், எழுதி வச்சுங்க செவுத்தில், சரியா? இந்த 2 வருஷம் இந்த அதிகாரிகளை முழுமையாக அரசியல்வாதி கட்டுப்படுத்தாமல், ஏப்பா அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, அவனை விசாரிக்காத, இப்படி எந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் ரவுடிகள் ஒழிக்கப்படுவார்கள். இப்போவே எல்லாம் 2 ரவுடிக்கே போட்டதுக்கே எல்லா பேரும் கிளம்பிட்டான், வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டான். இதோடு நிற்கக்கூடாது. இதோட திருமாவளவன் தான் சொல்லியிருக்கார், என்கவுண்டர் தீர்வல்ல ஆனாலும் தவிர்க்க முடியாதுன்ட்டார். என்கவுண்டர் தீர்வல்லதான், நமக்கு அது ஏற்றுக்கல. மனித உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இந்த ரவுடி எடுக்கிறானே, இந்த ரவுடி காசை கொடுத்தா யாரை வேணா போட்டு தள்ளுறானே. இந்த ரவுடி கோடிகளை கழிச்சு ஆலயம் காமிச்சா ஆம்ஸ்ட்ராங்னு மட்டும் இல்லை, ராமஜெயம் மட்டும் இல்லை, இந்த ஜெயக்குமார் தனசிங், இப்படி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை சாதாரணமாக போட்டு தள்ளுறானே. அரசியல்வாதி தான் இது பின்னணியில் இருக்கான். இந்த அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்கணும். அரசியல்வாதிகளின் கைக்கூலியான ரவுடிகளையும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும். இதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு இந்த 22,000 ரவுடி வளர்ந்தது காரணம் அரசியல். 6,000 ரவுடி தொழில் முறையில் கரண்டில் இருக்காங்கிறாங்க. கரண்ட்லைனா டெய்லி போய் பிட் பாக்கெட் அடிக்கிறது, செயின் ஸ்னேச்சிங் பண்ணுறது, கொலை பண்ணுறது, வெட்டுறது, குத்துறது. அப்போது இத்தனை காவல்துறை, இத்தனை நீதிமன்றம், கீழை நீதிமன்றம், செஷன்ஸ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இதெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியுதா? அவன் மதிக்கிறதே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் விஷயம் தெரியுமானே எனக்கு புரிய மாட்டேங்குது சார். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பைசா கிடைச்சா போதும், யாரை கொலை பண்ணணும் அப்படின்றத நோக்கத்தில் இருக்கும்போது, என்னை கொண்டு போய் நீ எந்த ஜெயிலில் போட்டால் என்ன, இல்லை இது போட்டால் என்ன, என்னை வெளில எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, நான் திருப்பி வருவேன், திருப்பி கொலை பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டில் தானே சார் அவங்க இருப்பாங்க. அப்போ இவருக்கு இதுக்கு என்ன தீர்வு? அருண் சொல்கிறத போல தான் அவங்க மொழியில் இதுதான். ஏன்னா மக்களுக்கு
ஒரு அச்சம் வந்தது இல்லை. இப்போ அவங்க மாதிரி இருக்கிற ரவுடிகளுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல சார், இந்த மாதிரியான பண்ணிடுவாங்களோ அப்படின்னுட்டு. இந்த பயம் எப்போ 2 வருஷம் கொண்டு வரணும், 2 நாளில் கொண்டு வரக்கூடாது, 2 மாதம் கொண்டு வரக்கூடாது. எப்போ 2 வருஷம் தொடர்ந்து இப்படி இருந்தால் தான். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, ஒரு ரவுடி இருக்கிறான்னா, ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கானா, போலீஸ் போய் வீட்டை தட்டி பார்க்கணும். ஏய் வீட்டில் இருக்கானா இல்லையா, எங்கே போயிட்டான், நைட் கொள்ளையடிக்கு போயிட்டானா, போய் கேட்டால் தானே அவனுக்கு இல்லை ராத்திரி 9 மணி நேரம் வீட்டுக்கு வந்து படுக்கணும், போலீஸ் வந்து தட்டுவான். அந்த பயம், இந்த பயம் இருக்கும். போலீஸு தலைவரா எப்படி இருக்க அப்படின்னா, ரவுடி போலீஸை பார்த்து கேட்குறான், தலைவரா எப்படி இருக்க, தலைவா இப்படி இருக்க ஸ்டைலு. எல்லா ரவுடியும் எல்லா போலீஸுக்கும் தெரியுமா. இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தது 75, அந்த அம்மா சொல்லிச்சு, எல்லா ஸ்மக்லரும் 24 மணி நேரத்தில் ஜெயிலுக்கு வந்துடுறோம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தில் ஜெயிலுக்கு வந்துட்டான். அதிகாரி பிடிச்சி அப்படி உள்ளே போட்டான். மாமூல் வாங்குறதானே கஸ்டமர்ஸு, கப்பலில் கடத்துறவன், விமானத்தில் கடத்துறவன், தங்கம் கடத்துறவன், வெள்ளி கடத்துறவன், எலக்ட்ரானிக் கடத்துறவன் 75. எல்லா பெரிய பெரிய கடத்தல் காங்காயனுக்கு பூரா அந்த அம்மா கூட சொல்லிடுச்சு, கஸ்டமர்ஸ் எல்லாம் எல்லா சுங்கத்துறை அதிகாரிகளாம் 24 மணி நேரம் டைம் உங்களுக்கு தெரியும். எல்லா கேஸ்ட்டும் எல்லாம் ஜெயிலுக்கு வரலைன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. யார் அதிகாரிகள் சொன்னோன்னையும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் வந்துட்டான். இதுதான் சட்டம். அப்போ அதிகாரிகளுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. இப்போ விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டது, கூண்டோடு மாற்றியாச்சு. இப்போ புது அதிகாரி வந்திருக்காங்க. புது அதிகாரி என்ன சொல்கிறான்னா, சரிப்பா எடுத்துகிட்டு போ, 2 கிலோவாக எடுத்துகிட்டு போ, வியாபாரம் பண்ணி காசு கொடுப்பா. இப்போ ஏர்போர்ட்டில் தானே ஒரு தகவல், தங்கம் கடத்தில் 2 கிலோ 1 கிலோ கொண்டு வா டெவலப் ஆக, 10 கிலோ கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம், மாமூல் வாங்கிக்கலாம், 2 கிலோவெலாம் எடுத்துகிட்டு போ. இப்படி அப்போது கடத்தல்காரனை ஊக்குவிப்பது யார்? அதிகாரி தான். அப்போது இந்த என்கவுண்டர்கள் தொடர வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், இந்த அதிகாரிகள் ரவுடிகள் மொழியிலேயே பதில் சொல்கிற சொன்னார்ல, அதை செஞ்சு காட்டினா தான் இந்த மக்களை காப்பாற்றுங்கய்யா. பாவையா, அவன் ஆயுதம் பெரிய பெரிய அரசியல்வாதியே சாவுறான். அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவான், குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளையோட இந்த ரவுடிகள் அச்சுறுத்தல் எங்கே இருக்குது? அப்பாவி மக்கள் இருக்கு. அதனால் இந்த என்கவுண்டர்கள் நியாயப்படுத்துவதல்ல, அரசுக்கு ஆதரவாக நிற்கணும், காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக நிற்கணும். இதுதான் இன்றைய சமூக கடமை, இதுதான் இன்றைய அடிப்படை தேவை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.